நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாடி அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல்ஸில் பட்டையை கிளப்பி இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய ஃபைனல்ஸ் மேட்ச், அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ஃபைனல்ஸ் மேட்சை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோற்று போய் நம்ம மென்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸில் போய் மண்ணக்க போனாங்க. ஆனால் இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸில் வின் பண்ணி அந்த கோப்பையை வந்து நமக்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. எதிர்பாராத திருப்பமாக ரெட்ரிக்யூஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக விளையாடி செமிஃபைனல்ஸை வந்து நம்ம கிட்ட காப்பாற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல்ஸ்லையும் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். நம்ம ஹர்மன் பிரீத் கவுர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீமை வழி நடத்தி இப்போ ஃபைனல்ஸ் வரையும் கொண்டு வர வச்சுருந்துருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்தியா உமன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாகவும் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவும் சும்மா சொல்லக்கூடாது, இந்தியாவுக்கு ஈக்குவலாகவே சவுத் ஆஃப்ரிக்காவும் நிறைய நல்ல மேட்சஸ்க்கெல்லாம் விளையாண்டு இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபைனல்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டீம் டாஸ் அடித்தாலும் சரி அவங்க பவுலிங்கை சூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் நல்லா தான் இருக்குது. பட் பேட்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸும் ரெண்டு டீமும் கொடுக்கலாம். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா டீமை சேர்ந்த ஊல்வரின்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே மோஸ்ட் ரன் ஸ்கோரராக இருக்காங்க. ஸோ நம்ம கேப்டனுக்கு வந்து பவுலிங் சூஸ் பண்ணுறது வந்து நம்ம டீம் இந்தியாவுக்கு ரொம்ப பெஸ்ட் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேர்ள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்மிருதி மந்தானா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் ராணா, இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்கோரர் லிஸ்ட்லேயும் வந்து இடம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபைனல்ஸ் இல்லையா, நம்ம டீமுக்கு வந்து சேசிங் வந்து ரொம்ப நல்லா வரும். டிஃபெண்டிங்கும் ஓகே தான், பட் இருந்தாலும் வந்து சேஸ் நல்லா வரும். அப்புறம் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் இப்போ செமிஃபைனல்ஸில் வந்து ரெட்ரிக்யூஸ் ரொம்ப பயங்கரமாக ஆடி நம்ம டீம் இந்தியாவோட வின்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தீப்தி சர்மா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ்லேயே வந்து டாப் 5 விக்கெட்ஸில் வந்து இருக்காங்க. பேட்டிங் பவுலிங்கில் சின்ன சின்ன சொதப்பல்கள் இருந்தாலுமே நம்ம டீம் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸோட வந்து இப்போ கடைசியில் ஃபைனல்ஸ் வரையும் வந்திருக்காங்க. ஒருத்தங்க இல்லை அப்படின்னாலும் வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டீமை தூக்கி நிறுத்தி டீமோட வின்னிங் சான்ஸுக்கு வந்து ரொம்ப வழிவகுக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்தியாவை பற்றி மட்டுமே பார்த்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க கிடையாது. அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இப்போ ஃபைனல்ஸ் வரை வந்திருக்காங்க. எப்படியும் இன்றைக்கி டீம் இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படி இருந்தாலுமே அவங்களும் நமக்கு ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருக்காங்க. அவங்க டீம்லேயே வந்து பவுலிங்க்கு நிறைய பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெயினாக சொல்ல போனால் அந்த டீமில் காப்புன்னு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது. பவுலிங்கை காட்டிலுமே பேட்டிங்கில் அவங்க ரொம்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஊல்வரட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேட்டிங்லேயே ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்காங்க. அதாவது நம்ம டீம் இந்தியாவுக்கு அவங்க ரொம்ப டஃப்பான காம்படிஷனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டி கிளார்க் வந்து அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராங்க. இன்றைக்கி நடக்க போகிற இந்த மேட்ச்சில் ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு நல்ல இலக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்பப்படுது. ஆப்வியஸ்லி ஊல்வரண்டோட விக்கெட் எடுக்கிறதா வந்து நம்ம இந்தியன் டீமோட உமன்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட விக்கெட்டை எடுத்துட்டாலே போதும், அப்படி மேட்ச் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் பண்ணிடலாம். பவுலிங்கில் வந்து தீப்தி சர்மா மட்டும் இல்லாமல் சரணியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா பவுலிங் பண்ணி டீம் இந்தியாவோட வின்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் பேட்டிங் பவுலிங்னு தனித்தனியாக பிரித்து பேசாமல் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா தான் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஆஸ்திரேலியா பேட்டிங் பவுலிங் ஆனால் நம்ம கையில் கொடுக்க போகிறாங்க. ஃபீல்டிங் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கேச்சஸ் வின் மேட்சஸ் மாதிரி எல்லா கேச்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் இது ஃபைனல்ஸ், அதனால் எந்த ஒரு தப்புமே செய்யாமல் கரெக்டாக இருக்கும். கேச்சஸ் மட்டுமே இல்லாமல் பவுண்ட்ரிஸும் வந்து பார்த்திங்கன்னா விடாமல் கரெக்டாக தடுத்து நிறுத்தி ரன்ஸை வந்து கட்டுப்படுத்தணும். அது வந்து ஆப்போனன்ட் டீமை காட்டிலும் நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல்ஸ். நம்ம சிங்கப்பொண்ணுங்க வந்து போய் அங்கேருந்து கப்பை தூக்கிட்டு வர போகிறாங்க. இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பை பற்றியும் நம்ம இந்தியா ஃபைனல்ஸுக்கு போனதை பற்றியும் ஆஸ்திரேலியாவை துவம்சம் பண்ணதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் நியூஸை பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.